துஷார் அகர்வால். அவருக்கு வந்து அப்போ 26 வயசு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியோட டைரக்டரும் CMO அதாவது சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராகவும் ஒரு கம்பெனில இருக்காரு. அதே மாதிரி அவர் எஜுகேஷனும் ஒரு நல்ல காலேஜ்ல தான் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்காரு. அவங்க ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி வந்து ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அப்படி நல்ல ஒரு ஹை பொசிஷன்ல உள்ள ஒரு ஃபேமிலி தான். கேட்டனோட அப்பா விஷால் அகர்வால் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் நடத்திட்டு இருந்தாரு பூனேல. சோ இதே மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே ஹாப்பியா தான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அன்டில் ஒன் டே அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி டிசைட் பண்ணாங்க. சோ கேட்டனுக்கு வந்து ஃபேமிலிலேயே ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போதுதான் சியா கோயல் அப்படின்னு ஒரு பொண்ணையும் பார்த்திருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே, அந்த ரெண்டு ஃபேமிலிக்குமே 25 வருஷமா நல்லாவே பழக்கம் இருக்கு. சோ நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான். சோ இவங்க ரெண்டு ஃபேமிலியுமே பேசி பழகி இப்படி ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் டிசிஷனும் எடுக்காங்க. அதிகமா இன்வெஸ்டிகேட் பண்ணாமே ரெண்டு பேர்த்துக்கும் பிப்ரவரியில என்கேஜ்மெண்டும் ஆகுது. அப்புறம் கேட்டன் சைட்ல இருந்து சியாக்கு வந்து ரொம்பவே லவ் கிடைக்குது. பர்த்டேக்காக 1 மந்த் பிளான் வந்து கேட்டன் போட்டு அவங்களுக்கு பிரைவேட்டா ஒரு பெரிய ஹோட்டலே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க பர்த்டேக்கு. அதே மாதிரி ஒரு பக்கம் கேட்டன் வந்து அவங்க பக்கத்துல உள்ள லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சியாக்கு வந்து அப்போ வந்து 20 வயசு. பேக்ரவுண்ட பத்தி சொல்லணும்னா சியாவும் அதே மாதிரி கொஞ்சம் ரிச் ஃபேமிலியில் உள்ளவங்க தான். சோ இதுக்கு ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் நவம்பர் 2025ல வந்து சேட்டன் சௌத்ரா அப்படின்னு ஒரு பையனை மீட் பண்றாங்க. அவருக்கு வந்து 22 வயசு. சோ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளயும் போறாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கவும் செய்து சொசேஷன் வளர்ந்து அவங்க டீப்பா லவ் பண்ணி தொடங்கிட்டாங்க. இந்த லவ் மேட்டர் வந்து நம்ம கேட்டனுக்கு தெரியாது. கேட்டன் இது வந்து தெரியாம தான் இவங்க சியா கிட்ட வந்து லவ் ப்ரப்போசல் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி, சர்ப்ரைஸ் எல்லாமே பண்றாங்க. சியாவும் சேட்டனும் இப்படி 7 to 8 மந்த் லவ் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து இந்த லோக்கல் கெஃபேல மீட் பண்ணி இந்த மேரேஜ எப்படி எண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு கடைசியில இந்த சியாக்கு வந்து ஐடியா தான் கேட்ன வந்து கொலை பண்ணிட்டு நம்ம மேல தப்பில்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு அவங்க ஃபேமிலிக்கு மேனிபுலேட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஹாப்பியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டனுக்கு என்ன ஆச்சு, சியாவும் சேட்டனும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்களா? இந்த வீடியோல கேட்டனோட ஃபுல் கேஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். யோசிச்சுதான் இந்த லோஹர் அப்படின்னு உள்ள ஒரு ஃபோர்ட் கூட்டு போறாங்க. அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபோர்ட். ரொம்ப மேல இருந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். மேல இருந்து தெரியாம அவனே போட்டோ எடுக்கும் போது விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்றதுதான் இந்த சியாக்கும் சேட்டனுக்கும் உள்ள ஒரு பிளானே. முதல் நாள் அவங்க கிரைம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண டேட் தான் May 31st, 2026. சோ இவங்க இந்த மாதிரி அந்த போர்ட்டுக்கு போறாங்க. போகும்போது இப்படி புஷ் பண்ணி அவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல போலீஸ் 2-3 பேர் இருந்தாங்க. சோ இந்த நேரத்துல ஏதாவது பண்ணா அவளுக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜூன் 4 or 5 வந்து இவங்க வந்து பாலிக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் போலான்னு சொல்லிருக்காங்க. சியா வந்து இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா கேட்டனோட பாஸ்போர்ட் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் இல்லாதனால இவங்களுக்கு வந்து பாலிக்கு போக முடியல. அன்னைக்குள்ள ட்ரிப்பும் கேன்சல் ஆயிருக்கு. May 31st அப்புறம் இன்னொரு நாள் வந்து நம்ம சியா வந்து கேட்டனை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா கேட்டனோட அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எத்தனை வாட்டி எங்க போவீங்க, நீங்க போக வேண்டாம், இந்த ட்ரிப் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஜூன் 14th வந்து போயிருக்காங்க. போயிட்டு இந்த பிளானை வந்து சியா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதாவது கேட்டனை வந்து தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விடும்போது அங்க உள்ள ஒரு மரத்தை பிடிச்சு கேட்டன் வந்து மேல வந்திருக்காங்க. மேல வர ஹெல்ப் பண்ணதும் இந்த சியா தான். எந்திரிச்சு மேல வந்தோன்னா கேட்டன் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது ஒரு பாம்பை பார்த்தேன், அந்த பயத்துல வந்து அவனை தெரியாம தள்ளி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வீட்டுக்கு வந்து கேட்டன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, சியா தான் என்ன காப்பாத்தினா, தெரியாம நான் விழுந்துட்டேன், அப்ப அவ தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் 18, 2026 திருப்பியும் சியா வந்து அதே இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் திருப்பியும் கேட்டனும் சியாவும் அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த நேரம் தான் சேட்டன் வந்து ஒரு ஹெவி ஹுடி போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் மறைச்சிட்டு அந்த இடத்துல கேட்டனையும் சியாவையும் அங்க இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருந்திருக்காங்க ஒரு 10 அடி தள்ளி. சோ இப்படி அவங்க போகும்போது பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. யாருக்கும் தெரியாம தள்ளி விட்டாச்சு. தள்ளி விடுறதுக்கு முன்னாடி சேட்டன் தான் வந்து கேட்டனை வந்து அடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன்லயும் தெரிய வந்திருக்கு. சோ 400 அடி கீழே விழுந்திருக்காங்க கேட்டன். சோ கீழே விழுந்ததுல அவங்க அப்பவே இறந்தும் போயிருக்காங்க. கீழே போய் அந்த பாடி எடுத்துட்டு வர்றதுக்கு போலீஸ்க்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. சோ இப்படி தள்ளி விட்டுட்டு சியா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க ஒரு போட்டோ எடுக்க போனோம், போட்டோ எடுக்கும் போது ஸ்லிப் ஆகி தெரியாம கேட் வந்து கீழே விழுந்துட்டான்,
இது வந்து ஜஸ்ட் an ஆக்சிடென்ட், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க உள்ள சில ஆட்கள் எல்லாம் என்ன பார்த்திருக்காங்க, சேட்டன் வந்து இறங்கி பயந்து ஓடுற மாதிரி, சோ இதெல்லாம் முடிச்சிட்டு டக்குன்னு இறங்கி ஓடுற மாதிரி எல்லாம் பார்த்திருக்காங்க. சோ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நியூஸும் போலீஸ்க்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல நிறைய தடவை ஒரு ரீல்ஸ் பார்த்திருப்போம். அதாவது கேட்டன் வந்து சியாக்கு ஃப்ளவர் கொடுக்கறதும், அதை வந்து சியா ஷாக்கிங்கா வாங்கி ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்திருக்கும். இது கேட்டன் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு. அந்த போஸ்டுக்கு அடுத்த போஸ்டா இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இப்படி வந்து கேட்டன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒபிஷியலா சியா வந்து ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க. இப்படி அவங்க வந்து அந்த போட்டோ எல்லாம் முடிச்சிட்டு கேட்டன் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் சியா இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது கேட்டனோட பாடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வருது. ஆனா சியா ஃபேஸ்ல ஒரு கில்ட்டியே இல்ல. அதாவது கில்ட்டின்னு உள்ளதை விட அவங்க வந்து ஒரு கஷ்டமாவே இல்ல. ஒரு ஃபியான்சி வந்து இறந்து போயிருக்காங்க. அப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் எதுமோ டவுட் வருது, இப்படி ஃபியூச்சர்ல அவங்க கல்யாணம் ஆக போற ஒரு பையன் வந்து இறந்து போய் கிடக்குறான். ஆனா அவளுக்கு வந்து இதுல ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனே இல்லையே, ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே டவுட் வருது. சோ இப்படி கொஞ்ச நேரம் சியா அங்க நடந்துட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு சேட்டன் கிட்ட கால் பண்றதுக்காக அந்த நேரத்திலே போயிருக்காங்க. அங்க போகும்போதுதான் சியாவோட தங்கச்சி இப்படி அவங்க போனை பாத்திருக்கா. அதாவது ரெண்டாமத்த போனை வந்து கையில வச்சிருக்கிறது பாத்திருக்கா. இதுக்கு முன்னாடியே கேட்டனோட தங்கச்சிக்கு வந்து டவுட் வந்திருக்கு. ஏன்னா சியா வந்து இடைக்கிடைக்கு சேட்டன் அப்படின்னு கால்ல பேசுறதை இவ கேட்டிருக்கா. ரெண்டாமத்த ஹிடன் போன் வந்து அவகிட்ட இருக்கிறதும் அவ தங்கச்சி பாத்திருக்கா. ஆனா அது அப்ப வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. சோ இது இப்ப பார்த்த உடனே என்ன பண்ணிருக்கா, டக்குன்னு அவங்க அப்பா கிட்ட, கேட்டனோட அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கா, இப்படி அவ பண்ணிட்டு இருக்கா, என்னன்னு வந்து பாருங்கன்னு சொன்னோட ஃபேமிலியில உள்ள 2-3 பேர் வந்து அவளை போனை வாங்கி புடுங்கி அவளை ரூம்ல லாக் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த போன்ல உள்ளதெல்லாம் பாத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே அந்த உண்மை தெரிந்து வருது. சியா தான் உண்மையாவே கேட்டு வந்து கொலை பண்ணிருக்கா. இங்க வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க ஃபேமிலிக்கும் தாங்க முடியல. சோ டக்குன்னு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து சியாவே அரெஸ்ட் பண்றாங்க. சியாக்கு வந்து அப்பவும் கூட ஒரு கில்ட்டி இல்ல, இப்படி தள்ளி விட்டுட்டேமே அப்படின்னு சொல்லி கில்ட்டி இல்ல. அதே மாதிரி சியா வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனை வாங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் கிட்டத்தட்ட 2004 கால், அதாவது 238 மணி நேரம் இந்த சியாவும் சேட்டனும் கால் பண்ணி பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லயே சில நேரம் கால் பண்ணிருக்காங்க, ரெக்கார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லயே கால் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி 6 மாசமா அவங்க பிளான் போட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. சோ போலீஸும் அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்கலாம், அங்க ஏதாவது ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அங்க போய், அதாவது போர்ட்டுக்கு போய் தேடுறாங்க. அங்க போய் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லிருக்காங்க, இப்படி ஹுட்டி போட்டுட்டு ஒரு ஆள் வந்தாங்க, அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு வந்து விசித்திரமா தெரிஞ்சு. ஏன்னா ஜூன் மாசம் வெயில வந்து இப்படி யாராச்சும் ஹுட்டி போட்டு வருவாங்களா, மாஸ்க்ல வச்சுட்டு ரொம்பவே இதா பயந்து ஒரு 2 கப்பிள்ஸை ஃபாலோ பண்ணாவும் அங்க உள்ள சில பேர் சொல்லிருக்காங்க. சோ போலீஸ் வந்து சேட்னியும் இந்த கேஸ்ல வந்து அரெஸ்டும் பண்றாங்க. சோ இப்படி இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அதே மாதிரி இந்த கேட்டனோட போனுமே சியா கிட்ட தான் இருந்திருக்கு. அதுவும் வந்து போலீஸ் வந்து வாங்குறாங்க. அதாவது இந்த 2-3 நாளா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடியே விஷால் அகர்வால் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லனா இத வந்து எங்க கிட்ட சொல்லிருக்கலாம், எங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிருக்கலாம், இப்படி லவ் பண்றா அப்படின்னு சொல்லி தான் நாங்க விட்டுருப்போம். என் பையனை இப்படி கொலை பண்ணி தான் போகணும் அப்படின்னு இல்ல, என் பையனும் இப்ப போய் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு டவுட் என்னன்னா, சியாவோட ஃபேமிலி வந்து இந்த கேஸ்ல ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சியாவோட தம்பியையும் கஸ்டடி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேஸ்ல ஏதாவது இன்வால்வ்மெண்ட் இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த 2-3 நாள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். இந்த சேட்டன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்க்கும் எனக்கு ஒரு சம்மதமும் இல்ல, நான் வந்து கொலை பண்ணணும்னு அவகிட்ட சொல்லவே இல்ல. ஆக்சுவலா இப்படி கொலை பண்ற பிளான் வந்து சியா தான், அது மாஸ்டர் பிளானே சியா தான், இதுக்கும் எனக்கும் அவ்வளவு சம்மந்தம் இல்ல, நான் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சியா வந்து என்கரேஜ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சேட்டன் கிட்ட இருந்து வருது. சோ சியாக்கு வந்து இப்போ வரைக்குமே கில்ட்டி இல்ல. ஏன்னா இப்போ இடைக்கு வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. அங்கேயும் வந்துட்டு சியா வந்து தன்னோட மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு தான் போயிருக்காங்க. அத கேமராவை பார்த்து மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ வரையுமே கில்ட்டி இல்ல, அவங்க பண்ணது தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இடைக்கு அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா கேட்டனுக்கு வந்து விக் இருந்துச்சு, அவன் ஃப்ரெண்ட்ல வந்து விக் வச்சிருக்கான், எனக்கு அது வந்து பிடிக்கல, அதனாலே இந்த கல்யாணத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட். இதே மாதிரி கேட்டனோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு என் பையனை வந்து எதுக்கு கொலை பண்ணணும். இப்போ இந்த கல்யாணத்து அரேஞ்ச்மெண்ட் வேற போயிட்டு இருந்துச்சு. இதுக்காக 17 கோடி கொடுத்து ஒரு ஹோட்டல வேற புக் பண்ணிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம 2 பிரைவேட் ஜெட்டும் அவங்க கெஸ்ட் வந்து கூப்பிட்டு வர்றதுக்காகவும் புக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி
மேரேஜுக்காக இவ்வளவு செலவும் பண்ணிருக்காங்க. இவ்வளவு செலவு பண்றாங்க, இவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அவ கல்யாணத்துக்கு அப்படின்னு அவளுக்கே தெரியும். இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட இல்லனா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட சொல்லி இல்லனா கேட்டன் கிட்டயே சொல்லி இந்த கல்யாணத்தை அப்பவே நிறுத்திக்கலாம். அவங்க கிட்ட இருந்து லவ் ரிசீவ் பண்ற மாதிரி வாங்கிட்டு லாஸ்ட்ல கேட்டனே கொலை பண்ணிட்டான். தள்ளி விடுறதுக்கு முன்னாடி வர கேட்டன் வந்து அவளதான் நம்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியும் இப்படி நம்மள வந்து கொலை பண்ணிருக்காங்க, தள்ளி விடதான் போறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கே அப்பதான் ரியலைஸ் ஆயிடும். கேஸ் வந்து இப்பதான் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. சோ இதோட டீடைல்ஸ் இனி வர நாட்கள்ல தான் வரும். சோ இதே மாதிரி செகண்ட் பார்ட் வரும். சோ இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.